குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இது ஒரு ப்ரொனன்சியேஷன் வீடியோ தான். ஓகே, நம்ம தமிழ் எப்படி தமிழ் மாதிரி பேசணுமோ அதே மாதிரி இங்கிலீஷ் மாதிரி தான் பேசணும். சில பேர் பேசுற இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், கேட்க கேட்க கேட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆனா தமிழ் பேசுற மாதிரி சில பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த இங்கிலீஷ் எவ்வளவு நேரம் பேசினாலும் உங்களுக்கு அது திருப்தியாவே இருக்காது. அதனால நீங்க பேசும்பொழுது இங்கிலீஷ் மாதிரி பேசுங்க. அதுல இன்னைக்கு நான் சொல்ல போறது ஓ. ஓ வந்து நமக்கு ஸ்கூல்ல சொல்லி தரும் பொழுது ஓ சவுண்ட்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா அதோடைய ரைட் ப்ரொனன்சியேஷன் என்ன தெரியுமா? ஓ ஓ இந்த சவுண்ட்ல தான் சொல்லணும். போறதுக்கு என்ன? கோ கிடையாது, அது கோ. கோ கரெக்ட். இல்லக்கு என்ன சொல்வீங்க? குட். நோ நோ கரெக்டா சொன்னீங்க. அதனாலக்கு எப்படி சொல்வீங்க? எஸ், so so நீங்க இங்கிலீஷ் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, so நீங்க சீக்கிரமா இங்கிலீஷ் பேசிடுவீங்க. so ஓகே, நான் ப்ரொனன்சியேஷன் கவனிச்சீங்களா? அப்படிதான் சொல்லணும். ஓல முடியிற வார்த்தை மட்டும் இல்ல, OWல முடியிற வார்த்தையும் ஹவுஸ் சவுண்ட் வரும் தான். லைக் ஸ்லோ, ஸ்லோ மெதுவா போங்க, கோ ஸ்லோ, கோ ஸ்லோ. கரெக்டா சொல்றேன்னா? கவனிச்சிட்டீங்களா? ஓகே ஃபைன். அதே மாதிரி NOW, now, come now அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்றது come now, now. Slow, now, I know you, I know. இதுவும் அந்த கொஞ்சம் நீங்க ப்ரொனன்சியேஷன்ஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க இது வரைக்கும் OW வந்தா ஓ சவுண்டு, ஓ வந்தா ஓ சவுண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த இது. இப்போ ஓல முடிச்சாக்காவே ஹவுஸ் சவுண்டா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிஓ வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்வீங்க? இதுவே தான் சொல்லணும். டிஓ வந்தா என்ன சொல்வீங்க? இதுவே தான் சொல்லணும். இப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் தான். இங்கிலீஷ்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு, அத்தனை ரூல்ஸ்க்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதனால நீங்க எந்த ரூல் ஃபாலோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சாலும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது எல்லாமே 75% தான். மீதி 25% அது இஷ்டத்துக்கு தான் இருக்கும். நம்ம தான் ஃபாலோ பண்ணி நிறைய இங்கிலீஷ் பாட்டு கேட்டு, நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்து, நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த ஓ சவுண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இருங்க, நானும் நீங்களும் பேசிக்க முடியுமா? இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் லைக் பட்டன் இருக்கு. இப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் நான் இது ரிலேட்டடா போடுறதா இல்ல வேற ரிலேட்டடா போடுறதா அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் எங்க இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா? இது இந்த வீடியோக்கு கீழே இருக்கு பாருங்க, அங்க இருக்கும். இருக்கா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும், உங்க குழந்தைக்காகட்டும், பக்கத்து வீட்டு குழந்தைக்காகட்டும், உங்க ரிலேட்டிவ் குழந்தைங்களுக்காகட்டும், அவங்களுக்கெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா ப்ளீஸ் டூ ஷேர். நான் எப்படி என்னுடைய நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்றேனோ அதே மாதிரி நீங்க பார்த்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதான் பெட்டரா இருக்கும் இல்லையா? ப்ளீஸ் டூ தட். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். தேங்க்யூ.